ஆஸ்ட்ரோ அனுகிரகா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய ஜோதிட தகவல் பணம் சம்பாதிக்கிறது பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பணத்துக்கு காரகர் சுக்கிர பகவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவர் ஜாதகத்திலையும் பணம் சம்பந்த விஷயங்களை பற்றி அறிய நம்ம சுக்கிரன் என்ற ராசியை லக்னமாக போட்டு இவர்கள் எப்படி பணம் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் என்ற ராசியிலிருந்து முதல் பாவம், அதாவது சுக்கிரன் என்ற இடம் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறத பற்றியும் எப்படிப்பட்ட திட்டங்கள் இவங்க பணம் சம்பாதிக்க போடுவாங்க, இவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும், அனுபவங்கள், கோட்பாடுகள் இது எல்லாம் எப்படி வகுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம் சொல்லலாம். அப்போ பணத்துக்காக இவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி வியாபாரம் செய்வாங்க, இது போன்ற விஷயங்களை சுக்கிரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் அதுலேருந்து 3ஆம் பாவம் இவங்க எப்படிப்பட்ட முயற்சிகள் செய்வாங்க, 4ஆம் பாவம் பயணங்கள், இதுக்குண்டான பயணங்கள் எப்படி இவங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரி நம்ம விஷயங்களை சுக்கிரன் என்ற பாவத்திலிருந்து நாம் லக்னமாக போட்டு எடுக்கும்போது பணம் இவங்க எப்படி சம்பாதிப்பாக ஒரு ஜாதகர் அப்படிங்கிறத எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் என்ற ராசியிலிருந்து 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் சுக்கிரன் என்ற வீட்டிலிருந்து 1, 5, 9, 2, 11 வீடுகள் இருந்தால் இந்த ஜாதகர் நிறைய பணம் சம்பாதிப்பார் இப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் என்ற ராசியிலிருந்து நிறைய கிரகங்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரன் என்ற வீட்டிலிருந்து 6, 8, 12 வீடுகள் இருந்தால் அந்த ஜாதகர் பணம் சம்பாதிக்கிறதுல தடைகள் உண்டு. அப்போ இவர் பணம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் என்ற ராசியிலிருந்து 3ஆம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் நிறைய பயணங்கள் செய்து பணம் சம்பாதிப்பார். சிறு பயணங்கள், ஆடிட்டிங், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயணம் செய்து இவர்கள் வருமானம் ஈட்டுறது, இந்த மாதிரி துறைகள் எல்லாமே சுக்கிரன் என்ற வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டு பார்த்து நம்ம பலன் பார்த்துக்கலாம். சுக்கிரன் என்ற ராசியிலிருந்து 9ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் தனது தந்தையால் நிறைய பணங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவார். அப்போ தந்தை மூலமாக இவருக்கு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் பணவரவுகளும் உண்டு. அதே சுக்கிரன் என்ற வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா 6, 8, 12 வீடுகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணம் சம்பாதிக்கிற குறிக்கோள் இருக்காது. அப்போ சுக்கிரன் என்ற வீட்டு அதிபதி 6, 8, 12 இருக்கக்கூடாது. இது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ இது மாதிரி ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்யும்போது ஒரு ஜாதகர் எப்படி பணம் சம்பாதிப்பார் அப்படிங்கிற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். மற்றும் இன்னொரு ஜோதிட தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.